மகாபாரத போரை பற்றியும் அதனால் ஏற்பட்ட பேரழிவுகளை பற்றியும் நமக்கு நல்லா தெரியும். மகாபாரத போருக்கு பலரோட பேராசைகள் காரணமாக இருந்தாலும் அதை தலைமையேற்று நடத்தினது என்னவோ கிருஷ்ணர் தான். போரில் கிருஷ்ணரோட துணையும் உதவியும் இல்லைன்னா நிச்சயம் பாண்டவர்களால் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு மட்டும் உதவலை, கௌரவர்களுக்கும் உதவினார். கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உறவினர் தான். அதனால் எப்போதும் 2 பேர்கிட்டையும் பாரபட்சமே காட்ட மாட்டார். இவ்வளவு ஏன், துரியோதனனோட மனைவி பானுமதியே கிருஷ்ணரோட தீவிர பக்தையாக இருந்தாங்க. கிருஷ்ணர் பாண்டவர்கள் மொத்தமும் தூய்மையானவர்கள்னும் கௌரவர்கள் மொத்தமும் தீயவர்கள்னும் எப்போதும் நினச்சதே இல்லை. கௌரவர்கள் பக்கம் அதர்மம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததா மட்டும்தான் அவர் நினச்சார். இனி கதைக்குள்ளே போகலாம் வாங்க. குருச்சேத்திரத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான யுத்தத்தில் 9 நாள் முடிவடைஞ்ச நிலையில் பாண்டவர்களை வீழ்த்தவே முடியலைன்னு துரியோதனர் நினைக்கிறாரு. பிதாமகர் பீஷ்மர் கிட்ட வச்சிருந்த நம்பிக்கையை துரியோதனர் இழக்கிறாரு. பீஷ்மர் பாண்டவர்களை ஒழிக்கணுங்கிற எண்ணத்தில் போரில் கலந்துக்கலன்னு நினைச்சாரு. தான் நினைச்சதை கோபத்தோட பீஷ்மர் கிட்டையும் சொல்றாரு துரியோதனன். இதை கேட்டு கோபம் அடைஞ்ச பீஷ்மர் மறுநாள் போரில் பாண்டவர்களை அடியோட வீழ்த்துறதா சபதம் எடுக்கிறாரு. ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களை வீழ்த்துறேன்னு சொல்லாதீங்க, அவர்களை போரில் கொல்லுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. செஞ்ச சபதத்தை காப்பாற்ற பீஷ்மரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறாரு. பீஷ்மர் செஞ்ச சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்துச்சு. அர்ஜுனன் உட்பட எல்லோருக்கும் கலக்கம் ஏற்பட்டுச்சு. பிதாமகர் பீஷ்மரை யாராலையும் வெற்றி கொள்ளவே முடியாது. நன்றி கடனுக்காக பீஷ்மர் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் தர்மமே வெல்லும்னு நமக்கு ஆசி கூறினவராச்சே, அவரே இப்போ நம்மளை ஒழிக்கணும்னு சபதம் செஞ்சிருக்கிறதுனால நிலைமை நமக்கு பாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க பாண்டவர்கள். பாண்டவர்கள் நினைச்சது போலவே அடுத்த நாள் போர்ல பாண்டவர்களோட சேனையை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு பீஷ்மர். பீமன், அபிமன்யு, ஏன் அர்ஜுனரால கூட அவரை கட்டுப்படுத்த முடியல. இப்படியே போனா பாண்டவர்கள் 5 பேரையும் கொன்னு போரை முடிச்சிருவாருன்னு உணர்ந்த கிருஷ்ணன் பீஷ்மரை தேரிலிருந்து கீழே இறங்கி ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரணடைய சொல்றாரு. ஆனா பீஷ்மர் அதை கேட்காம தொடர்ந்து போர் செஞ்சிட்டு இருந்தாரு. இதை பார்த்து ரொம்பவே கோபம் அடைஞ்ச கிருஷ்ணர், நீங்க தாக்குதலை நிறுத்தலைன்னா நான் உங்களை கொல்லுவேன்னு பீஷ்மர் கிட்ட சொல்றாரு. போர் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வாக்கை மீறி கிருஷ்ணர் பீஷ்மரை தாக்க கீழே கிடந்த தேர் சக்கரத்தை எடுக்கிறாரு. இதை பார்த்த அர்ஜுனன் பயந்து போய் கிருஷ்ணர் காலை பிடிச்சு தடுக்கிறாரு. இந்த நிகழ்வுகளை பார்த்த பீஷ்மர் பிரமிச்சு போய் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரணடைஞ்சிட்டாரு. அதன் பின் அர்ஜுனன் அவர் அம்பு படுக்கையில படுக்க வச்சாரு. களத்துல பீஷ்மர் வீழ்த்தப்பட்டாருங்கிற செய்தியை கேட்டு கர்ணன் அதிர்ந்து போனாரு. அர்ஜுனன் தான் இந்த செயலை செஞ்சார்னு தெரிஞ்சதும் கொதிச்சு போய் பீஷ்மரை அவ்வளோ எளிதாக வீழ்த்திட்டானா அந்த அர்ஜுனன் அப்படின்னு கோபப்பட்டாரு. இல்லை, சிக்கண்டியை முன்னிறுத்தி தான் பீஷ்மரை வீழ்த்திட்டாங்கன்னு ஒரு வீரன் சொல்கிறான். அதர்மத்தோட பக்கம் நாங்கள் நிற்கிறோன்னு எங்களை குறை கூறிய பாண்டவர்களே அதர்மத்தை கையாள்றது தான் தர்மமா? அர்ஜுனா, இதோ வர்றேன், உன்னை களத்தில் சந்திக்கிறேன். உன்னை நான் கொல்லணும்னு நான் நினச்சதுக்கான காரணம் ஒன்றன் பின் ஒன்றாக கூடிக்கிட்டே போகுதுன்னு தனக்குள்ளேயே பொங்குறாரு கர்ணன். இறுதியாக ஒரு தடவை பிதாமகரை பார்க்கணும்னு குருசேத்திரத்தை நோக்கி கிளம்புறாரு கர்ணன். கௌரவர்கள் சேனையும் பாண்டவர்கள் சேனையும் அணிவகுத்து நின்று கலங்கியபடி களத்தில் இருந்து நகர்ந்துட்டு இருந்தாங்க. போதும் புறப்பட்டு விடலாம்னு நினச்ச பீஷ்மர் தன்னோட தாயின் மடியை தேடினார். தாய் கொடுத்த அமுதோடு உயிர் கொண்டோம், அதோடு உயிர் துறப்போம்னு நினைச்சாரு பீஷ்மர். அர்ஜுனனை பக்கத்துல கூப்பிட்டு, அர்ஜுனா, தாகம் அதிகம், இதுவரை கொண்ட அத்தனை தாகத்தையும் மறக்கச் செய்யும் அதீத தாகம், என் தாய் கங்கையால் மட்டுமே தீர்க்க முடிந்த தாகம். தாகம் தீராமல் இவ்விடம் விட்டு நகர்தல் என்பது இயலாது, புரிகிறதா அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அர்ஜுனனோட கண்கள் கண்ணனை பார்க்குது. கண்ணனும் தலையாட்டவே அர்ஜுனன் பானங்களை நிலத்தை நோக்கி செலுத்தினாரு. நிலம் பிளந்து பாறைகளை தாண்டி ஆழத்துல போயிட்டு இருந்த கங்கையை தொட்டுச்சு அர்ஜுனரோட அம்புகள். அம்புகள் பயணத்தை இடைவெளியின் ஊடே கங்கை தோன்றி தன் மகனின் தாகம் தீர்க்க தாயாக மாறி பாலூட்ட ஆரம்பித்தாள். உன்னை பெற்றதினால் நான் புனிதமானேன், நாளை உன் பெயரை சரித்திரம் சொல்லும் அப்படின்னு வாழ்த்துனாங்க கங்கை. மரணதேவரும் பீஷ்மரோட அனுமதிக்காக காத்துட்டு இருந்தாரு. வாங்க மரணதேவரே, இவ்வளோ நாள் உங்கள் கடமையை நிறைவேற்ற நான் தடையாக இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க, வந்து என்னை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாரு பீஷ்மர். இவங்களுக்கு இடையே குறுக்கிட்ட சூரிய தேவன்,
கொஞ்சம் பொறுங்கள் பீஷ்மரே, எல்லோரும் என் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் பண்ணீங்க. என் மகனும் வந்துட்டு இருக்கான், அவனையும் ஆசீர்வதிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் கர்ணனும் அங்கே வந்துட்டாரு. பிதாமகர் பீஷ்மரை பார்த்து கலங்கி நின்னாரு கர்ணன். இதுக்கு முன்னாடி நான் பேசின வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலை தொட்டு கும்பிடுறாரு. எல்லாம் நன்மைக்கே கர்ணா, யாரும் பெற முடியாத புகழை இந்த களத்தில் நீ பெறுவ, அதுக்கு உன் தர்மம் துணை நிற்கும்னு ஆசீர்வதிச்சுட்டு கண்ணமோட தொடங்கினார் பீஷ்மர். இதை பார்த்து கவலைப்பட்ட அர்ஜுனன் கண்ணன் கிட்ட என்னை வச்சு இதை ஏன் செய்ய வச்சிங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு கண்ணன், பிதாமகர் பீஷ்மர் வான்னு கூப்பிடாம மரண தேவரால் அவர்கிட்ட நெருங்கக்கூட முடியாது. வாழ்கிறப்போ மண் மீது பற்றில்லாமல் வாழ்ந்த பீஷ்மர் இறுதி நேரத்தில் மண்ணில் விழுந்துட்டா அவருக்கு மீண்டும் வாழணுங்கிற ஆசை வந்துடும். அதுக்கப்புறம் யாராலையும் அவரை வீழ்த்த முடியாது. அதனாலேயே அவரை அம்பு படுக்கையில் படுக்க வைக்க சொன்னேன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். இதே போல் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.